அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கு என் வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொண்டு குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் டீம் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். இன்று நம்ம பேச போற டாபிக் எண்ணத்தின் வலிமை வாழ்வின் இனிமை அப்படிங்கிறது. போன வாரம் பேசின தொடர்ச்சி. திரும்பி அதை பத்தி பேசலாம். எண்ணம் அப்படிங்கிறது நம்ம நாட்டோட வளர்ச்சி எதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நாட்டோட கனிம வளம், நீர் வளம், நிலம் வளம் வச்சு அப்படின்னா அது மட்டும் இல்ல, மனிதர்கள் அங்க உள்ள மனிதர்களின் மன வலிமையை கொண்டும் கூட நம்ம அந்த நாட்டின் வளர்ச்சிய சொல்லலாம். அவங்க எந்த அளவுக்கு மன வலிமையோட இருக்காங்களோ அப்பதான் அவங்களால என்ன கொடுக்க முடியுமோ கொடுத்து அந்த நாட்டை உயர்த்த முடியும். அவங்களோட மன ஓட்டம் படிதான் அந்த நாட்டோட வளர்ச்சியும் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஜப்பான். அவங்க எவ்வளவு நேச்சுரல் டிசாஸ்டர் வந்தா கூட அவங்க எண்ணங்கள்ல நல்லா இருக்கும்போது, அந்த பாசிட்டிவ்னஸ் ஃபுல்லா அவங்களுக்குள்ள இருக்கும்போது நல்லா அவங்க நாடு மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அவங்களோட ஹெல்த் ஆகட்டும், எல்லா விஷயத்திலையும் ஒரு வேலை பண்ணும்போது கூட ஹாப்பியா வேலை பண்ணுவாங்க. இந்த வேலை பண்றோம் அப்படின்னு இல்லாம அதுல ஆழ்ந்து மனதை செலுத்திட்டு அவ்வளோ இன்பமா ஹாப்பியா அந்த வேலையை பண்ணி முடிக்கிறாங்க. அப்படிங்கும்போது எல்லா ரிசல்ட்டும் நல்லா கிடைக்குது. அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா இருக்கு அப்படிங்கிறது ஜப்பான் நாடு எடுத்துக்காட்டு. இப்படிதான் நம்மளும் நம்மளோட எண்ணத்தை நல்ல எண்ணங்கள் எப்படி எண்றோம் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த எண்ணங்கள் மேல கவனம் செலுத்தி நம்ம யோசிச்சு பேசணும். அதுக்கு பிராக்டிஸ் பண்ணதான் அந்த எண்ணங்களை சரிப்படுத்த முடியும். ஏற்கனவே நம்ம பழைய ஜென்மங்கள்ல நமக்கு 3 வித பதிவுகள் உள்ள இருக்கு. எப்படின்னா, பழைய ஜென்மங்கள்ல நமக்கு உண்டான அனுபவங்கள், அந்த அனுபவ பதிவு அது என்ன பாடம் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோமோ அது கத்துக்காம போயிருப்போம். அந்த எண்ணங்கள் அந்த இதையும் கொண்டு வந்திருப்போம். அந்த பதிவு நம்ம முன்னோர்கள் இப்ப இந்த பிறந்திருக்கோம்ல, அந்த முன்னோர்களோட பதிவு. அதனாலதான் அவங்கள மாதிரி நம்ம பேசுறது, நடக்கிறது, உட்கார்றது, அந்த மாதிரி அந்த அதுக்கப்புறம் நம்ம கருமையத்துல நம்ம இருக்கும்போது, நம்ம கருமையத்துல இருக்கும்போதே, அம்மா கருவுல இருக்கும்போதே அப்பையில இருந்தே உள்வாங்குவோமா, எல்லாமே தெரியும். அவங்க அம்மாவோட உணர்வுகள் கூட நமக்கு புரியும். உள்ள ஒரு கருவாதான் இருக்கும். ஃபுல் பாடி வளராம இருந்தா கூட அந்த கருவுல பதிவாய்க்கிட்டே இருக்கும். அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, என்ன உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறாங்க, அதுல இருந்து ஒரு 7 வயசு வெளியே வர வரைக்கும் நம்ம எல்லாம் பதிஞ்சுக்கிட்டே இருப்போம். அப்ப நம்ம ரொம்ப பேச தெரியாது, என்ன பேசணும்னு தெரியாது, மத்தவங்களை பார்த்துட்டே இருப்போம். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உள்ள நிறைய பதிவாயிருது. அது அந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் எப்படி நீக்கணும்னா, நம்ம பாசிட்டிவா நினைச்சு பழகணும். என்ன எது வந்தாலும் பாசிட்டிவாவே நினைக்கணும். இப்ப தியானம் நமக்கு தெரியுது. அந்த தியானத்தை எப்பப்பெல்லாம் நெகட்டிவ் எண்ணங்கள் வருதோ நம்ம அப்ப உட்கார்ந்துடணும். அமைதியா உட்கார்ந்து அந்த மூச்சை கவனிக்கும் போது கொஞ்ச நேரத்துல அந்த அமைதி வரும்போது உள்ள ஆழ்ந்த அமைதி வந்துருது. அந்த நெகட்டிவ்னஸ் போயிருது. திரும்பி நேச்சர்ல கூட போய் நம்ம நடக்கலாம். அந்த நேச்சர் எப்பயுமே அந்த இருப்போட கலந்து இருக்குது. நம்ம தான் எண்ணங்களை வச்சுட்டு அந்த நேச்சரோட ஒன்றாம நம்ம அப்படியே உள்ள எண்ணங்கள் தான் அடுத்து 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 பேசிட்டே இருக்கும்போது வருது. நம்ம ஏதோ டிவி பார்த்தாலும் அப்பயும் ஏதோ எண்ணம் ஓடுது. இந்த மாதிரி வந்துட்டே இருக்குது. அது நேச்சர் அதோட தன்மையில இருந்து மாறல. இந்த மரங்கள், செடிகள், கொடிகள், இந்த பறவைகள் எல்லாமே அது எப்படி இருக்குதோ அதே நிலையில அது அந்த தன்மையில இருக்கு. நேச்சரோட ஒன்றி இருக்கு. அப்படி போய் பேர்ட்ஸோட சத்தத்தை கேட்கலாம். நம்ம நேச்சரோட ஒன்றி இருக்கலாம். அந்த காற்று வருடுறத எல்லாம் நம்ம கிரகிச்சுக்கலாம். அப்பயும் அந்த நெகட்டிவ் பதிவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது அப்படிங்கிறாங்க. இல்ல மந்திர ஜபம், இல்லாட்டி அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் போடும்போது அப்ப ஆழ்மனம் ஓப்பன் ஆயிட்டே இருக்குமா. நெகட்டிவ் எண்ணம் போது எதை திரும்ப 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 நினைச்சிட்டே இருக்குமோ உள்ள போயிருமா. அதனால அந்த ஓப்பனாக இருக்கும்போது நம்ம அஃபர்மேஷன் ஏதாவது நம்ம என்ன லட்சியம் இருக்கோ அந்த லட்சியம் நமக்கு நிறைவேறணும் அப்படின்னா அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ்னஸ் நம்ம ஹாப்பி ஆயிரும் அந்த நேரத்துல. இந்த மாதிரி பழைய எண்ணப்பதிவுகள் இப்ப உள்ளது எல்லாமே நம்ம நீக்க
நம்ம வாழ்க்கை நல்ல ஒரு வளமான வாழ்க்கையா மாற ஆரம்பிக்கும். இப்ப நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம போடுற விதை தான். அது இப்ப வந்து ஒரு நிலத்த நல்லா பண்படுத்திட்டோம். அதுல என்ன போடுறோமோ அதான் வரும். ஒரு சோளம் போட்டா அந்த சோளம் தான் நமக்கு திரும்பி அறுவடையா வரும். அத பண்படுத்தாம அந்த நிலத்த சும்மா போட்டு வச்சிருந்தோம்னா, முட்செடிகள், தேவையில்லாத செடிகள் எப்படி வளர்ந்து அந்த இடத்தையே நாசம் பண்ணுதோ, அத மாரி எண்ணங்கள் வந்தா அத விட்டுட்டோம்னா, அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கிறத நம்மளும் அப்படியே எண்ணி, எண்ணி, எண்ணி பழகிட்டோம்னா, அந்த அந்த தன்மையிலேயே தான் இருப்போம் தவிர, நமக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகாது. பிராக்டிஸ் பண்ணா தான். ஏன்னா பழைய கர்மாக்கள் எல்லாம் இருக்குது. நமக்கு இப்ப வந்து தியானத்துல புரிஞ்சு போச்சு. நம்ம இப்படி இருக்கோம், இந்த மாரி நெனைக்கிறோம், அத மாத்தணும் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தெரியாது. எப்படி மாத்த, அந்த எண்ணங்கள்ல இருந்து எப்படி வெளிவர அப்படின்னு தெரியாது. இப்ப எண்ணங்கள் எது நல்லது, எது கெட்டது, எந்த மாரி நெனைக்கணும், அது எந்த மாரி வாழ்க்கைக்கு உதவும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நம்ம பிராக்டிஸ் பண்ணி நம்மள மேன்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்ப நமக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா, அந்த இதுலயே போகாம நான் ஹெல்த்தியா தான் இருக்கேன் அப்படின்னு சுறுசுறுப்பாவே அப்பயும் இருக்க பழகணும். அப்போது அந்த 90% நோய் வந்து நம்மள விட்டு நீங்கி போயிருது. என்னன்னு அது நோயா உருவெடுத்து கூட இருக்கலாம், அந்த கர்ம வினையால. ஆனா, நம்ம அந்த நேரத்துல கூட நான் ஹெல்த்தியா இருக்கேன், இருக்கேன் திரும்பி சொல்லம்போது, ஆழ்மனத்துல போய் பதிஞ்சு, நமக்கு அந்த செல் ஃபுல்லா அது பரவுது. அந்த வைப்ரேஷன், அந்த ஃப்ரீக்வென்சி என்ன அலைகள் வந்து பரவி, உடல் முழுவதும் பரவி, நமக்கு உண்மையிலேயே அந்த ஹீல் ஆக ஆரம்பிச்சு, நம்ம நல்லா ஹெல்த்தியா மாறுறோம். எண்ணங்கள் தான் ஒவ்வொன்னுக்கும் அப்படின்னு அ எல்லாருமே சொல்றாங்க. நான் தத்துவமசி அப்படின்னு கூட நம்ம உபனிஷதங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. அதுல என்னன்னா, "நீயே அது ஆகிறாய்" அப்படின்னு. என்ன நினைக்கிறியோ, அதாவே நம்ம ஆமா மாறுறோம் அப்படிங்கிறது தான். அதனால நம்மள பத்தின எண்ணங்கள் நல்ல விதமாவே நம்ம எண்ணிட்டே இருக்கணும். இப்ப ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும். இப்ப நானு கஷ்டத்தையே நெனச்சுட்டு இருந்தா, அந்த மாரி உள்ள பெர்சன்ஸ் தான் வருவாங்க. மேலும் நமக்கு கஷ்டத்த தான் தருவாங்க. அது அவங்களால அப்படின்னு நெனைக்கிறோம். இல்ல, நமக்குள்ள உள்ள அந்த எண்ணம் தான் அவங்களையும் கொண்டு வந்துட்டு நம்மள்ட்ட சேர்க்குது. அந்த ஃப்ரீக்வென்சில உள்ள அந்த எண்ண அலைகள் போய் அந்த மாரி ஆட்கள் வந்து நம்மளுக்கு கஷ்டத்த குடுக்குறாங்க. அத எப்படி சேஞ்ச் பண்ணணும்னா, நம்ம தியானம் மூலம் நெறைய புக்கு வாசிக்கிறது மூலம் கூட, நமக்குள்ள அந்த புக்ல கூட நமக்கு பத்ரிஜி சொல்லியிருக்காங்க. புக்ல கூட நம்ம படிக்க அது ஒரு சூக்ஷ்மமான ஒரு இது நமக்குள்ள சக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்ன நமக்குள்ள போய் ஆழ்மனதுல பதியணுமோ, அது பதிஞ்சு நமக்கு அத எடுத்து குடுக்கும். இந்த நேரத்துல நீ இத யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து அது காமிக்கும். நம்ம அப்ப அத தெளிவா அந்த இதுல நின்னு அத ஃபாலோ பண்ண கத்துக்கிட்டோம்னா, அதுலருந்து வெளிவந்துருவோம். இப்ப நம்ம எது ஸ்கூல்ல எல்லாம் நமக்கு நெறைய டேபிள்ஸ் எல்லாம் சொல்லி பழகியிருப்போம். எல்லாருமே கோரஸா சொல்வோம். அந்த எதுக்கு அப்படி சொல்ல வச்சாங்க அப்படின்னா, நெறைய ரிப்பீட்டடா சொல்ல நமக்கு அந்த உள்ள போய் பதிஞ்சு, நம்ம எப்ப டேபிள்ஸ் மிஸ் வந்து அந்த இது பத்தி மேத்ஸ்ல இந்த இடத்துல அந்த டேபிள்ஸ் வரணும் அப்படிங்கும்போது நம்ம டக்குன்னு சொல்லிருவோம். அது காலம் ஃபுல்லா மறக்காது. நம்ம சின்ன பிள்ளையில படிச்சது, அத்தன தடவ சொல்லி பதிஞ்சது, ஆழ்மனதுல போய் பதிஞ்சதுனால எப்பயும் மறக்காது. அது மாரி தான் ஆழ்மனதுல ஒரு விஷயத்த போடணும்னா, நம்ம செயலாக்கமா வர்றதுக்கு நம்ம திரும்பி திரும்பி சொல்லணும். அதுக்கு சக்தி கூடுது. அந்த சக்தி தான் செயல் வடிவமா ஆக்குது. நல்லதையே திரும்பி திரும்பி எண்ணி பழகி, நம்ம வாழ்க்கைய நல்ல முறையில நம்ம மாத்திக்கணும். இப்ப அதுக்கு ஒரு கத. அ ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்புக்கே முடியாம இருந்தது. அவங்க வந்து அ நெறைய மத குருமார்கள் எல்லாம் வரவழைச்சு, அவங்க மனசும் ரொம்ப உடைஞ்சு போய் இருந்தாங்க. உடல் அளவுலயும் ரொம்ப சோர்வா இருந்தாங்க. மனதும் சோர்வா இருந்தது. அவங்கள சரிப்படுத்துறதுக்காக மத குருமார்கள் எல்லாரையும் அங்க வரவழைச்சு, இந்த மந்திரம், வேதம் எல்லாம் ஓதிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க சரியாகணும் அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்லம்போது, அங்க உள்ள அந்த கூட்டத்துல இருந்த ஒரு நாத்திகர் வந்து அவங்கள ஒரு இரிட்டேட் பண்ணும் விதமா அவங்க சொல்றாங்க. ஆமா, இப்படி சொல்றதுனால அவங்க குணமாயிடுறாராக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த மதகுரு வந்து அமைதியா இருந்துட்டு, "நீ இந்த கூட்டத்திலேயே இருக்கிறதுலயே நீ தான் பெரிய முட்டாள்" அப்படின்னவுடனே அந்த ஆளுக்கு கோவம் வந்துருச்சு. "என்ன இப்படி பேசிட்டீங்க? இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்காட்டி, நானு உங்கள விடமாட்டேன். என்ன வேணா பண்ணுவேன்" அப்படிங்கும்போது அந்த மதகுரு சொல்றாங்க,
பயப்படவே இல்ல. பயப்படாம அவங்க சொல்றாங்க, "இப்ப நான் பேசுனது வெறும் வார்த்தை தானே! அதுல எங்க சக்தி இருக்கு? நீ எதுக்கு இவ்ளோ கோவம் வருது உனக்கு?" அப்படிங்கிறாங்க. அப்பதான் அவங்க அந்த இத ரியலைஸ் பண்றாங்க. அது நம்ம ஒரு சின்ன வார்த்தையா இருந்தாலும் எப்படி தாக்குது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம எண்ணத்தோட சக்தி அவ்ளோ வலிமை வாய்ந்தது. திரும்பி திரும்பி உச்சரிக்கும்போது, அது நமக்கு நல்ல ஒரு இத குடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த எண்ணத்துக்கு சக்தி அதிகம். அந்த சக்தி வந்து செயல் வடிவமாகுது. அது வந்து அந்த செயலு தான் திரும்பி திரும்பி செய்யும்போது பழக்கமாகுது. அந்த பழக்கம் ஒழுக்கமாகுது. அந்த ஒழுக்கம் தான் நமக்கு வந்து வாழ்க்கையோட இதா மாறிருது. இப்ப உள்ள வாழ்க்கை வந்து நான் எந்த மாரி முன்னைய நம்ம நெனச்சோமோ, அந்தோட இதுதான் இப்ப வந்து நம்மள நிறுத்தியிருக்கு அப்படிங்கிறாங்க. இன்றையோட வாழ்க்கை வந்து நேத்தோட ம எண்ணத்தின் பதிவு தான் அப்படிங்கிற மாரி. நம்ம என்ன எண்றோமோ, அதுதான். இப்ப உள்ள வாழ்க்கை நடக்கிற இது அப்டின்ட்டு. இப்ப பெரிய பெரிய அ நல்ல செல்வந்தர்கள், அறிஞர்கள், நெறைய இந்த மாரி கதை எழுதுறவங்க, அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் அவங்களுக்கெல்லாம் எப்படி அவங்களுக்கும் சாதாரண மனுஷங்களுக்கும் உள்ள எண்ண ஓட்டம் எப்படி இருக்குதுன்னா, அவங்க வந்து சாதனை ஆகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருப்பாங்க. அந்த மனுஷன வேறுபடுத்துறது வந்து நம்மளோட நடை, உடை, பாவனையோ, நம்மளோட செல்வமோ அதெல்லாம் கிடையாது. எண்ண ஓட்டம் தான் ஒரு மனுஷனுக்கும் அந்த எண்ண தொகுப்பு அவங்களுக்குள்ள வர்ற அந்த எண்ண தொகுப்பு தான் ஒரு மனிதர்களுக்கும் மத்த மனிதர்களுக்கும் வேறுபடுத்தி காட்டுது. நம்ம எந்த அளவுக்கு எண்ணங்கள் இருக்கோ, அத வச்சுதான் நம்மள நம்ம இந்த மாரி அப்படின்னு நம்மளுக்கு வெளி உலகத்துல நம்மள காட்டுது. எப்படி அவங்க இவ்ளோ உயரத்துக்கு போனாங்க அப்படின்னா, அவங்க எண்ண ஓட்டம் நல்லா இருந்திருக்கு. நம்மளும் அதே மாரி அவங்க இதெல்லாம் நெறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு, எந்த மாரி நம்ம எண்ணங்கள மாத்திட்டு, நம்மளும் ஒரு உலக புகழ் பெறணும் அப்படின்னு அவங்க புக்ஸ் எல்லாம் நெறைய படிக்கும்போது, அந்த சுயசரிதை எல்லாம் நெறைய புக்ஸ் இருக்கும். அதெல்லாம் படிக்கும்போது, நமக்கு நெறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு, நம்மளும் நம் வாழ்க்கையில கொண்டு வந்துக்கலாம். அந்த மாரி பண்ணும்போது, நம்மளும் உயர்வடைவோம். நல்ல உலகம் புகழ் பெறுற மாரியும் நம்மளாலயும் வர முடியும். இப்போ இன்னொரு கதை. ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பெரிய செல்வந்தர். அவங்க வந்து அந்த எண்ணெய் அவங்க வீட்ல ஒரு ஃபங்ஷன் முடியுது. சாப்பாடு வந்து நெறைய மீந்து போச்சு. அவங்க எப்படின்னா, இத கொட்ட மனசு வரல. ஒரு ஏழை ரொம்ப ஏழையா இருக்காங்க. அவங்கள்ட்ட குடுத்துருவோம் அப்படின்ட்டு, எல்லாம் ஒரு பாத்திரத்துல போட்டு குடுத்துடுறாங்க. அது நல்லா எல்லாம் தெரிஞ்சும் குடுக்குறாங்க. அத வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்ல வச்சு அந்த ஏழை வந்து பார்க்குறாங்க. ச பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடறதுக்காக உட்கார்றாங்க. அதுலருந்து ஒரு மாரி லேசா போயிட்டு வருது அது. அந்த தன்மையில இருக்கும்போது ஒரு மாரி ஸ்மெல் வருது. அவங்க ஒண்ணுமே அத பத்தி கஷ்டப்பட்டுக்கல, எதுவும் நெனச்சுக்கல. அத தூக்கிட்டு போய் வெளிய கொட்டிட்டு, மறுநாள் அந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டப்பால நெறைய அவங்க வீட்ல பன்னீர் பூக்கள் நெறைய பூத்து இருக்கு. அதுல போட்டு கொண்டு போய் அவங்களுக்கு குடுக்குறாங்க. அப்ப அந்த பணக்காரர் வந்து அந்த டப்பாவ என்ன எல்லாம் ஒண்ணுமே கோவமே படாம கொண்டு வந்து தாரானே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப இவங்க குடுக்கும்போது அந்த டப்பாவ பார்க்கும்போது, உள்ள அந்த பன்னீர் பூக்களின் மனம் வந்து அவங்கள ரொம்ப ஆக்கிரமிச்சுருது. நான் வந்து கெட்டுப்போன உணவ குடுத்தேன். ஆனா நீங்க எப்படி குடுத்துருக்கீங்கன்னா, உங்களோட எண்ணப்படி நீங்க இது பண்ணியிருக்கீங்க. என்னோட எண்ணம் படி நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் அவரும் ரியலைஸ் பண்ணாரு. நம்ம என்ன இருக்கோ நம்மள்ட்ட உள்ளது தான் நம்ம மத்தவங்களுக்கு குடுக்கோம். மத்தவங்களோட எண்ணம் எதுவுமே நம்மள்ட்ட வரல. நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதுதான் நம்ம குடுத்துட்டே இருக்கோம். அது வந்து எண்ண அலைகளா போய் போய் சுழன்று அந்த மாரி உள்ள ஆட்கள நம்மள்ட்ட ஈர்க்குது. நம்ம அந்த நேரத்துல சரியாவும் வேற ஒரு ஆட்கள் வந்து நெகட்டிவ் எண்ணங்கள், நெகட்டிவ் அலைகளோட இருந்தா நம்மள்ட்ட அந்த மாரி வரம்போது, அவங்களால நம்ம மனச காயப்படுத்தவே முடியாது. ஏன்னா, நம்மளோட ஃப்ரீக்வென்சி அந்த நமக்குள்ள உள்ள ஆற்றல், அந்த இது ஒண்ணுமே வருத்தப்பட விடாது. ஏன்னா, பாசிட்டிவ் திங்கிங் தான் நமக்குள்ள இருக்குது. நம்மளால அந்த இடத்துலயும் அமைதியா, ஹேப்பியா தான் இருக்க முடியும். அவங்களையும் லவ் பண்ணவும் முடியும். அவங்க அறியாம செய்றாங்க அப்படின்னு. அந்த அறியாமை இருந்ததுன்னா, நம்ம அவங்கள தப்பாவே நெனச்சுட்டே இருப்போம். அதனால நம்ம என்ன நமக்குள்ள எண்ணங்கள் போட்டு வைக்கிறோமோ, அந்த எண்ணங்கள் தான் நமக்கு வாழ்க்கையாகிறது.
அந்த கவலையோ, துக்கமோ எதுவா இருந்தாலும் அதுதான். யாருமே நமக்கு தரல. அந்த நம்ம சுத்தி உள்ள அந்த பதிவுகள் எல்லாமே நம்மள எதுவுமே பண்ணாது. நம்ம பதிவ நம்ம மாத்திட்டே இருக்கும்போது, அப்படின்னு இந்த கதை மூலம் சொல்றாங்க. அவங்க வந்து அந்த ஏழை வந்து நல்ல மனதோட ஹேப்பியா இருந்தாங்க. அதனால இவங்க பண்ணது அவங்களுக்கு பாதிக்கல. அதனால நல்ல இதா அவங்களுக்கு அவங்க மனசு எப்படி இருக்கோ, ஒரு மலர்ச்சியா, வாசனையுள்ள இதா இருக்கோ, அந்த இதுதான் அவங்க குடுத்தாங்க. அப்படின்னு இந்த கதையில சொல்றாங்க. நம்ம யாரே எப்படியே இருந்தாலும், நம்ம வந்து நம்மள்ட்ட உள்ள நல்லதே பரப்பிக்கிட்டே இருக்கும்போது, அந்த மாரி உள்ளவங்க கூட மாறிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு இது அ என்னன்னா, அ அ விஞ்ஞானிகள் வந்து எப்படி நினைப்பாங்கன்னா, அவங்க கற்பனைகளா நினைப்பாங்களாம். ஃபர்ஸ்ட்டு கற்பனையா ஒரு விஷயத்த நினைப்பாங்க. அத வந்து அதுக்கு வந்து அவங்க உள்ளுணர்வு திரும்பி திரும்பி அந்த கற்பனைய நெனச்சு நெனச்சு, இந்த மாரி நம்ம கொண்டு வரணும். ஏதோ ஒரு இன்வென்ட் பண்ணணும்னா, அத நெனச்சுட்டே இருப்பாங்களாம். அதிலேயே அவங்க மனசு இருக்குமாம். அந்த இதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உள்ளுணர்வு நெனைக்க நெனைக்க உள்ளுணர்வே நமக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுருது. இவங்களுக்கு என்னென்ன நமக்கு கைட் பண்ணலாம் அப்டின்ட்டு, உள்ள இருந்து அவங்களுக்கு இந்த மாரி பண்ணலாம் பண்ணலான்னு கைட் பண்ண ஆரம்பிச்சுருது. ஏன்னா எண்ணம் நல்லா இருக்கு. மத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு தான் அவங்களும் இன்வென்ட் பண்றாங்க. அதனால அந்த உள்ளுணர்வும் ஹெல்ப் பண்ணுது. அந்த எதிர்பார்த்த மாரி அவங்க அதுல ஜெயிக்க முடியுது. இந்த மாரி ஒவ்வொருத்தரும் நம்ம ஒரு சாதனையாளர்களா மாறணும் அப்டின்னா, நம்ம அந்த இதுக்கான இது நம்ம நெனச்சு போட்டு போட்டு வைக்கும்போது, நம்ம நல்லா ஒரு தடவ போட்டாலாம் அது வந்து ஜெயிக்க முடியாது. நெறைய தடவ நெனைக்கணும். நெறைய தடவ நெனைக்கும்போது தான் அது சக்தியாகுது. ஆழ் மனசுல போய் பதியுது. அதுக்குண்டானது நம்ம எண்ணங்களே ஒண்ணொன்னா கொண்டு வந்து உள்ள அந்த ஆழ்மனம் வந்து நமக்கு குடுத்துட்டே இருக்கு. நமக்கு கைட் பண்ணுது. நம்ம அந்த இதுல நல்லா இது பண்ணலாம். எந்த மாரி அந்த லைன் அதே போட்டு குடுக்கும். நம்ம அத ஒரு இதா வச்சு, ஆ ஒரு ஹிண்டா வச்சு நம்ம அந்த இதுல நம்ம முன்னோக்கி போலாம் அப்படின்னு சொல்றாங்க. எ வாழ்க்கைக்கு என்ன காரணம்? நல்ல வாழ்க்கைக்கு என்ன காரணம்? எண்ணம் மட்டும் தான். எண்ணத்தோட அலைவரிசை. இப்ப மகான்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல போய் நம்ம உட்கார்ந்தோம்னா, ஹேப்பியாவே ஃபீல் பண்ணுவோம். ஒரு 3 நாள் அந்த இடத்துல ஆசிரமத்துல போய் இருந்தோம்னா, ரொம்ப ஹேப்பியா நமக்குள்ள அந்த அலைவரிசை அவங்கள்ட்ட இருந்து வர்ற அந்த அலைவரிசை வந்து, நம்ம உள்ள ஒரு வேற மாரி எண்ணங்கள், அந்த துக்கமான அலைவரிசை இருந்தாலும், அவங்களோட எனர்ஜி வந்து ஹையா இருக்கும்போது, நம்மளோடது அங்க அ த க கட்டுப்பட்டுருது. அவங்களோடது தான் மேலோங்கி இருக்கிறதுனால, அவங்க அந்த இடத்துல உள்ள போது நம்ம அவ்ளோ ஹேப்பியா இருந்துட்டு, அந்த 3 நாளு நம்ம அவ்ளோ எந்த கஷ்டமும், துன்பமுமே இல்லாம அவ்ளோ ஹேப்பியா இருந்துட்டு வரோம். அதுக்கு காரணம், அவங்க எண்ணங்கள், அந்த தியானம் பண்ணி பண்ணி அந்த அலைவரிசை எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன் எல்லாமே அந்த இடத்துல நல்லா இருக்கிறதுனால தான், நமக்கு அந்த இது வருது. நம்மளே கூட இப்ப வர்ற கால சூழ்நிலையில நெறைய கஷ்டங்கள் எல்லாமே வந்துட்டே இருக்கு. நம்ம கூட நம்ம ஃபேமிலிய ஒவ்வொருத்தவங்களுமே நம்ம ஃபேமிலிய நல்லா காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த எண்ண அலைவரிசைய நெறைய நல்ல எண்ணங்கள டெய்லியுமே எண்ணி எண்ணி பிராக்டிஸ் பண்ணி ஆழ் மனதுக்கு குடுத்துட்டோம்னா, பாசிட்டிவ் மட்டும் தான் அது நமக்கு எடுத்து குடுக்கும். நெறைய எண்ணங்களே அப்படி மட்டுப்பட்டு போயிரும். இந்த நெகட்டிவ் எண்ணங்கள்லாம். எண்ணங்கள் வந்து ஒரு நாளைக்கு 80,000 எண்ணங்கள் வரைக்கும் வந்துட்டே இருக்கு. அதுல 25,000 டூ 50,000 எண்ணம் வரைக்கும் நம்ம நெகட்டிவாவே நெனச்சு நெனச்சு பழக்கிட்டோம். அது கான்ஷியஸ் இல்லாததுனால, ஆ அன் அந்த இடத்துல விழிப்புணர்வு இல்ல. அதனால நெகட்டிவ் எண்ணங்கள் நெறைய நெனச்சு நெனச்சு பழகிட்டோம். அது மேல் மனது நமக்கு எடுத்து எடுத்து குடுக்குது. அது நம்ம ஒரு வேகமா இருக்கோம். விவேகம் இல்லாம போயிருது. இப்ப நம்ம நல்ல எண்ணங்கள் எண்ணி எண்ணி பழக பழக, உள்ள இருந்து நல்ல எண்ணங்கள் மட்டும் தான் அது எடுத்து குடுக்கும். நமக்கு கைட் பண்ணும். அந்த அந்த மாரி நம்மள மாத்திக்கிட்டு, நம்ம குடும்பத்தையும் நம்மளும் அந்த அலைவரிசைக்கு கொண்டு வந்துரலாம். அவங்களாவே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுவாங்க. இப்ப வீட்லயே ஒருத்தவங்கள நம்ம கோவப்படுறாங்க அப்டின்னா, நம்ம கண்ண மூடிட்டு, அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது, நம்ம வந்து அவங்க ஆத்மா விழிப்படையட்டும். அப்டி விழிப்படைஞ்சு இருக்கும்போது, நான் சொல்றது அவங்களுக்கு பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம்னா, அவங்களுக்குள்ள போயி அது தாக்கத்த ஏற்படுத்தி அவங்களையும் மாத்துது. நம்ம நேரடியா பேசுனா சண்ட வருது. அதனால நம்ம வந்து உள்ள நம்ம நெனச்சுட்டு, அவங்க ஆத்மா விழிப்படையும்போது, என் ஆத்மா அவங்க கூட பேசட்டும் சொல்லிட்டு, நம்ம நல்ல
ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள பாஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு போகுது. அதே மாரி புள்ளைங்களுக்கு கூட, குழந்தைங்க வந்து ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எதுவும் சொல்ல முடியல, இப்ப உள்ள குழந்தைங்கள்ட்ட. அது அவங்கள்ட்டயும் நம்ம இந்த மாரி அவங்க ஆழ்மனம் விழிப்படையும்போது, நம்ம அவங்கள எப்படி மாரி நமக்கு கொண்டு வரணும், அந்த பிள்ளைங்க எப்படி ஒரு லட்சியத்துடன் வளரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டே இருக்கும்போது, அவங்களுக்குள்ள போய் பதியுது. அவங்களுக்கு நம்ம நேரம் எல்லாம் சொல்லவே வேண்டாம். அதாவே அவங்களுக்கு உள்ள எடுத்துட்டு அது போல நடக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இப்போ அப்பல்லாம் மகான்கள் வந்து டெலிபதின்னு ஒண்ணு இருந்தது. மகான்கள் வந்து எப்படி சொன்னாங்களாம், மத்தவங்களுக்கு வேற வேற இப்ப இருக்கிற மாரி ஃபோன் வசதி எல்லாமே இல்ல அப்பல்லாம். அப்ப எப்படின்னா, ராஜாங்களுக்கெல்லாம் அவங்க எப்படி சொல்வாங்கன்னா, ம மனசுல ஒரு இடத்துல ஒரு கஷ்டம் வருதுன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருது அவங்களுக்கு. மகான்களுக்கு தியானம் பண்ணும்போது, ஏதோ ஒரு இந்த நாட்டுல இந்த கஷ்டம் வரப்போகுது அப்படின்னா, அவங்க அமைதியா இருந்துட்டு, அந்த தியான நிலையில அவங்களுக்கு பாஸ் பண்ணுவாங்களாம் அந்த எண்ணத்த. இப்ப இந்த மாரி நடக்கப் போது. அது வந்து அவங்களுக்கு உள்ளயே தோண ஆரம்பிச்சுருமாம். இவங்க சொன்னாங்கன்னுலாம் அவங்களுக்கு அப்ப தெரியாது. இந்த குரு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரியாது. நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல அந்த ஆழ்மனம் விழிப்படையும்போது, இவங்க மூலம் அவங்களுக்கு போயி அந்த எண்ணங்கள்ல வந்துரும். வந்தவுனே ஏதோ ஒண்ணு நடக்க போதுன்னு அதுக்குண்டான செயல்கள் எல்லாம் செஞ்சு அந்த நாட்ட எப்படி காப்பாத்தணும் அப்படிங்கிறது மாரி அவங்க செய்வாங்களாம். இப்படிதான் அந்த குருமார்கள் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி. எண்ணங்கள் மூலம் எவ்ளோ இது நம்ம பண்டைய காலத்துல இருந்தே நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்கள், நம்ம மகான்கள், குருமார்கள் எல்லாமே ஞானிகள் எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணத்துல தான் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு அ திருக்குறள்ல கூட திருவள்ளுவர் "உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்ற உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து" அப்படிங்கிறாங்க. எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அப்படி அந்த உயர்வான இது நமக்கு கிடைக்காட்டி கூட, அதிலிருந்து பின்வாங்கக் கூடாது. அதையே நினைச்சுட்டே இருக்கும்போது, அது ஒரு நாளு நமக்கு செயல்முறையில வரும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நானு இத்துடன் முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். இன்னும் நெறைய இது பத்தி, எண்ணங்கள் பத்தி நெறைய நான் அடுத்த வாரமும் நெறைய பகிர்ந்துக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. குளோபல் புத்தா ஸ்கூல் ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். நன்றி, வணக்கம்.